எனக்கு எதிலே சந்தோஷம், நான் ஆண்டவரோடு கூட ஞான ஸ்நானம் என்கிற உடன்படிக்கை செய்யும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரே. அவன் எப்படி போனானா, ஞானஸ்தானம் எடுத்தவன் சந்தோஷமா, பெரிய மந்திரிங்க. அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை நினைச்சு அவன் சந்தோஷப்படல, அவனுக்கு இருக்கிற பணத்தை பதவி நினைச்சு அவன் அதிகமா சந்தோஷப்பட்ட வேதத்தை எழுதல. பெரிய மந்திரியா மினிஸ்டரா இருந்தா கூட ஞான ஸ்நானத்தினால் எடுத்த சந்தோஷத்தோடு அவன் திரும்பி போனான். அப்போ இந்த வருஷத்திலே நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு சந்தோஷம், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய. ஞானஸ்நானம் என்பது என்ன? நாம் ஆண்டவரோடு என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணுறோம். திருமணத்தில் கணவன் மனைவி, மனைவி கணவன் கையை பிடிச்சு என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை செய்கிறாங்க. இல்லை கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் உண்மையாக இருப்பீங்களா உங்கள் மனைவிக்கு? இருப்பேன். நீங்கள் உங்கள் புருஷனுக்கு உண்மையாக இருப்பீங்களா? உண்மையாக இருப்பேன். இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரில, அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். கவனிங்க.